ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான ஹெல்த்தியான ரோஸ் மில்க் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் இஃப்தாருக்காக இது தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி. நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எந்த நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் விரும்புகிறீங்களோ அதை கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். நான் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுட்ரு எடுத்திருக்கேன். தர்பூசணி விதை எடுத்திருக்கேன் குளிர்ச்சிக்காக. அடுத்து நாட் ரோஸில் தயாரிக்கப்பட்ட குல்கந்த். இது நான் பெரிய மளிகை கடைகளில், பல்சராத் கடைகளில் கிடைக்கும். குல்கந்த் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த குல்கந்த் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. இது 5-6 பாதாம் எடுத்துக்கணும். 5-6 முந்திரி எடுத்துக்கலாம். இந்த அளவே போதும். நான் 3/4 லிட்ரு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். 3/4 லிட்ரு பாலுக்கு இந்த அளவு போதும். இதை விட கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அதிகமாக போக வேண்டாம். ஏன்னா எதுவும் அளவோடு சேர்க்கும் போது ஹெல்த்தியாக இருக்கும். அதிகமாக போச்சுன்னா அதுவே ஒரு உடம்புக்கு தீங்காயிடும். அடுத்து நான் கிஸ்மிஸ் ஒயிட் அண்டு பிளாக் ரெண்டும் எடுத்திருக்கேன். அடுத்து இது உலர் அத்திப்பழம் நான் முழுசாக போட்டு கிரைண்ட் பண்ண சரியாக கிரைண்ட் ஆகலை. அதனால் நீங்கள் பீஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. அடுத்து கொட்டை இல்லாத 3 பேரிச்சம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கொடுக்கலாம். வடிகட்டுறதை விட அப்படியே கொடுக்கறது தான் ரொம்ப நல்லதும் ஹெல்த்தியானதாக இருக்கும். இப்போ இதில் இன்னும் இருக்குது இல்லையா, இதில் மறுபடியும் நான் பால் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். இது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வடிகட்டி கொடுத்தா போதும். இது எல்லாமே அரைச்சி ஆனதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங் ஆனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.